அனைவருக்கும் வணக்கம். நான் தயாரிப்பாளர் தனஞ்சயன். நேத்து நான் சோஷியல் மீடியால ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தேன். அதாவது ஸ்பைடர்மேன் படத்தில எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, "வித் கிரேட் பவர் ஆர் பாப்புலாரிட்டி கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி." அதாவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாப்புலாரிட்டி, இல்ல மிகப்பெரிய ஒரு பவர் கிடைச்சதுன்னா, பவர்னா ஒரு அதிகாரம் கிடைச்சதுன்னா, மிகப்பெரிய பொறுப்பும் நம்மளுக்கு இருக்கு. அதாவது நம்ம மக்கள் வந்து எல்லோருமே நம்மள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. 3 துறை எடுத்துக்கலாம். அரசியல், சினிமா அண்ட் விளையாட்டு. இந்த 3லுமே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய பாப்புலாரிட்டிலாம் கிடைக்கும். ஓவர் நைட்லயே நம்ம பெரிய ஸ்டார் ஆகலாம். ஓவர் நைட்ல உலகமே கொண்டாடுற ஒரு பெரிய மனிதரா மாறலாம். அரசியல்லும் சரி, சினிமாலும் சரி, இல்ல ஸ்போர்ட்ஸ்லயும் சரி. ஆனா அந்த பாப்புலாரிட்டி இது வந்து ஒரு பவர் இது. நம்மளுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பவர். நம்ம எங்கே போனாலும் நம்மள செல்ஃபி கேட்குறாங்க. நம்மள ஃபாலோ பண்ணுறதுக்கு லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. நம்ம சோஷியல் மீடியால நம்மள ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க எல்லோருமே நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்னென்னா, ஒரு ஆதர்ஷ நாயகனா, ஒரு தலைவனா, நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. முன்னுதாரணம் அப்படின்றது நம்ம வந்து நம்ம செய்கிற தொழில்ல மட்டும் கிடையாது. நம்ம வந்து தொழிலை ரொம்ப சிறப்பா பண்ணுறோம். நம்ம வந்து நல்லா நடிக்கிறோம், இல்ல நல்லா விளையாடுறோம், நல்லா வந்து அரசியல் பண்ணுறத தாண்டி, தனிப்பட்ட மனிதரா ஒரு ஒழுக்கத்தில நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம எப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரணமா, முன்னோடின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு ஒரு இன்ஸ்பைரிங் லீடரா இருக்கணும். அவங்க பார்த்த உடனே பல ஜெனரேஷன் நம்மள பார்த்து வந்து இந்த மாரி ஒரு ஆளா இருக்கணும். ரொம்ப டிசிப்ளினான ஒரு மனிதரு, ரொம்ப வந்து டெடிகேட்டடான மனிதர், இல்ல ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான மனிதர். அவர் வந்து உழைப்பு மூலமா இவ்வளோ தூரம் முன்னுக்கு வந்திருக்காரு. இவ்வளோ இன்ஸ்பைரிங்கா ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் பண்றாரு. இவ்வளோ தூரம் வந்து டிசிப்ளினா இருக்காரு. ஒழுக்கமா இருக்காரு. தனிமனித ஒழுக்கத்தோட இருக்காரு. அவர பத்தி எந்த கான்ட்ரோவர்சியும் இல்ல. அவர் வந்து குடும்பத்துக்கும் சரி, அவருடைய கலைக்கும் சரி, இல்லன்னா அவருடைய தொழிலுக்கும் சரி மிகவும் நேர்மையா இருக்காரு. இல்லன்னா அவர் எடுத்துக்கொண்ட ஒரு ஃபீல்டா இருக்கலாம். அதில ரொம்ப நேர்மையா இருக்காரு அப்படின்னு வரும்போது, மக்கள் அவர வந்து கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு வரை நீங்க பார்த்தீங்கன்னா, அரசியல் தலைவர்கள்ல ஒரு நல்லக்கண்ணு அவர்கள வந்து அவ்வளோ பேர் திரு நல்லக்கண்ணு அவர்கள ஏன் கொண்டாடுனாங்க? நீங்க திரு காமராஜர் அவர்கள ஏன் இத்தனை பேர் இன்ன வரையும் கொண்டாடிட்டு இருக்காங்க? ஒரு காமராஜர் அவர்கள தாண்டி நான் அண்ணாதுரை அவர்கள சொல்வேன். அண்ணாதுரை அவர்கள் வந்து எந்த அளவு இன்னைக்கு வரையும் மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுல செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க பார்க்கணும். அதெல்லாம் பார்க்கும்போது, அவங்க ஒரு தலைவனா, முன்னுதாரணமா இருக்கும்போது தான், எல்லோருமே அவங்கள ஃபாலோ பண்ணி நம்மளும் வரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. நான் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தான் அந்த சோஷியல் மீடியா பதிவில நான் சொல்லியிருந்தேன். அதாவது இங்கே சினிமால இப்ப சமீபத்தில என்ன ஆயிட்டு இருக்குன்னா, பெரிய பாப்புலாரிட்டி இருக்கிற நடிகர்கள், நான் ஒருத்தர குறிப்பிட்டு அந்த ஒரு சோஷியல் மீடியா பதிவு பண்ணல. 1, 2 பேர் இல்ல ஒரு 3, 4 பேர் சொல்லலாம். இவங்க எல்லோருமே என்ன நினைக்கிறாங்க, நார்மலைஸ் பண்றாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பை நார்மலைஸ் பண்றதுன்றது எந்த அளவு சொசைட்டில ஒரு பெரிய நெகட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ வந்து நம்மளுக்கு குடும்பம் அப்படின்றது வந்து ஒரு ஃபேப்ரிக் அப்படின்னுவாங்க. அதாவது ஒரு நம்ம கட்டமைப்பு, ஒரு குடும்பம் என்பது ஒரு கட்டமைப்பு. அந்த குடும்பத்த தலைவனா நம்ம எப்படி ஒரு முன்னுதாரணமா இருக்கிறது தான் பல லட்சக்கணக்கான பேர் நம்ம தொடர்புகளுக்கெல்லாம் நம்மளும் முன்னுதாரணமா இருக்க முடியும். குடும்பத்தை எப்படி பார்த்துக்கணும், நம்ம மனைவி மக்கள் எப்படி பார்த்துக்கணும், நம்முடைய அப்பா அம்மாக்கு எப்படி மரியாதை கொடுத்து அவங்கள பார்த்துக்கணும். இது எல்லாத்துக்குமே நம்ம முன்னுதாரணமா இருந்தா தான், நம்மள தலைவனா ஏத்துக்கொண்ட எல்லோருக்குமே நம்ம வந்து ஒரு இன்ஸ்பைரிங் லீடரா இருக்க முடியும். அப்படி இல்லாம நம்ம ஒரு வழியில, அதாவது நான் இத பத்திலாம் கவலைப்படல, நான் வந்து ஒரு ஸ்டாரா மட்டும் தான் இருப்பேன். நீ அத மட்டும் ஃபாலோ பண்ணு. நான் சினிமால எப்படி இருக்கனோ அதையே நீ நம்பு. மீதி பத்தியெல்லாம் கவலைப்படாத. நான் தனிப்பட்ட வாழ்க்கையில நான் எப்படி இருந்தாலும் அத பத்தி நீ வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது. இல்ல நீ அதில வந்து குறுக்க வரக்கூடாது அப்படின்னா, நீங்க வந்து ஒரு தவறான முன்னுதாரணமா மாறிடுவீங்க. அப்ப என்ன ஆயிடும்னா, சொசைட்டி ஃபுல்லாவே என்ன நினைப்ப ஆரம்பிச்சுருவாங்கன்னா, இதெல்லாம் பரவால்ல போல இருக்கு. அதாவது எனக்கு திருமணம் ஆகியிருந்தாலும், நான் இன்னொரு பொண்ணோட ஊர்ல வந்து வெளியில சுத்தினாலும் பிரச்சனை இல்ல அப்படின்ற ஒரு மனநிலை வந்துரும். பல பேருக்கு வந்து இந்த ஃபேப்ரிக், அதாவது ஃபேமிலின்ற ஒரு சொசைட்டில மிக முக்கியமா இருக்கிற அந்த ஃபேமிலின்ற ஒரு ஒரு கட்டமைப்பே வந்து ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் இது அப்படியே தொடர்ந்ததுன்னா, பல பேர் வந்து இத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும்? பல குடும்பங்கள் இதனால பாதிக்கப்படும். நம்ம அந்த மாரி ஒரு முன்னுதாரணமா எந்த நடிகரும் மாறக்கூடாது. ஏன்னா நடிகர்களுக்கு தான் பல லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் ஃபாலோ பண்றாங்க. அதுவும் பர்ட்டிகுலரா இளைஞர்கள். நீங்க ஃபேமிலி எல்லாம் நம்ம சொல்றது அடுத்த கட்டம். இளைஞர்கள்லாம் வந்து பெரிய நடிகர்கள்லாம் ஃபாலோ பண்ணும்போது, அவங்களுக்கு நம்ம முன்னுதாரணமா இருக்கணும். நம்மளுக்கு வந்து ஒரு குடும்பம் அமையும்போது, சப்போஸ் நம்மளுக்கு ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது. ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் ஒரு மனைவியோட வாழ முடியல அப்படின்னா, அதிலிருந்து லீகலா பிரிஞ்ச பிறகு நம்ம இன்னொருத்தர் கூட வாழறதுல எந்த தப்புமே கிடையாது. இன்னொருத்தர் கூட நம்ம வந்து அதுக்கு பிறகு வாழ ஆரம்பிக்கலாம். லீகலா பிரியணும். லீகலா பிரியாமயே இன்னொருத்தர் கூட வாழும்போது, இல்ல வாழற மாரி ஒரு பிம்பம் உருவாகும்போது, அது பிம்பம் அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னா, அவங்க கூட தனிப்பட்ட முறையில நம்ம எங்க டிராவல் பண்ணாலோ, இல்ல பப்ளிக்ல ஏதாவது விஷுவல் வந்தாலோ, ஃபோட்டோ வந்தாலோ, இல்ல வீடியோ வந்தாலோ, அது என்ன ஆயிடுதுன்னா நார்மலைஸ் ஆயிடுது. அதாவது இது பரவால்ல போல இருக்கே,
நம்ம வந்து கல்யாணமாகி குடும்பம் ஃபேமிலி இருந்தாலும் இந்த மாதிரி இன்னொரு பெண்ணோட நம்ம போகிறதுனால எந்த தப்பும் இல்லை அப்படின்ற ஒரு பிம்பம் உருவாகிடக்கூடாது. அது வந்ததுன்னா எல்லார் மக்களுமே இப்போ நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களாம் நம்மளுக்கு வந்து ஓட்டு போடணும்னு நினைக்கிறோம், நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களாம் நம்மளை வந்து நம்ம சொல்கிறத கேட்கணும்னு நினைக்கும் போது, அதாவது நம்ம அவங்க மனசில் இருக்கணும்னு நம்ம நினைக்கும் போது அவங்களுக்கு எந்த விதத்துலையும் ஒரு தவறுதலான முன்னுதாரணமாக மாறக்கூடாதுன்ற ஆதங்கத்தில் தான் நான் அந்த பதிவை போட்டிருந்தேன். அது வந்து குறிப்பிட்ட ஒரு நடிகர் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். இப்போது சமீபத்தில் 2-3 பேர் வந்த தொட்டு தான் சோஷியல் மீடியா எடுத்து பாருங்கள். 2-3 பேர் தமிழ் சினிமா சம்மந்தப்பட்ட 2-3 பேரை வந்து டேக் பண்ணி எல்லாருமே போடுறாங்க. இவரை மாதிரி இவர் ஆயிட்டாரு, அவரை மாதிரி இவர் ஆயிட்டாரு அப்படின்னு. இப்படி எல்லோருமே பண்ணிட்டு போனால் ஒரு பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகும்னா இது வந்து நார்மலைஸ் ஆகிடும். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகெங்கும் இருக்கிற பல லட்சக்கணக்கான பேர் பரவாயில்ல போல இருக்கே, இது தப்பு இல்லை போல இருக்கேன்ற ஒரு மனநிலை உருவாகிடக்கூடாதுன்ற ஒரு குடும்பத் தலைவனாக நான் வந்து குடும்பம் தான் எனக்கு முக்கியம். என்னை பொறுத்தவரையும் என் மனைவி, என் மக்கள் தான் எனக்கு எல்லாமே டாப் ப்ரையாரிட்டி என்னுடைய அப்பா அம்மாவுக்கு பிறகு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய அந்த கட்டமைப்புக்குள்ளே வாழ எனக்கு என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா நான் ரசிக்கிற நடிகர்கிட்ட நான் இந்த ஒழுக்கத்தையும் எதிர்பார்க்குறேன். இந்த ஒழுக்கத்தோடு சேர்ந்து அவங்க ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அந்த முன்னுதாரணத்தை விட்டுட்டு அவங்க வந்து நான் என்னுடைய பர்சனலில் என்ன லைஃப் இருந்தாலும் நீ அதில் உள்ளே வராத, ஆனால் என்னை சினிமா மட்டும் ரசி, என்னை வந்து நீங்கள் கொண்டாடு, எனக்கு நீ வந்து எல்லா விஷயத்துலையும் சப்போர்ட் பண்ணுன்னு நினைக்கும்போது அது முடியாது. என்ன காரணம்னா நான் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் உங்களை பார்க்குறேன். ஒரு நடிகராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நான் உங்களை ரெண்டுத்தையும் வந்து தனிப்பட்ட மனிதராக உங்களை ரசிக்கிறேன். அட் த சேம் டைம் உங்களுடைய கலையும் நான் ரசிக்கும்போது நீங்கள் ரெண்டுத்துலையுமே ஒரே மாதிரி அந்த ஒரு நான் என்ன எதிர்பார்ப்பில் இருக்கணும், அதாவது நீங்கள் முன்னுதாரணமாக இருக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும், வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு லீடராக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது லீடர்ஷிப் குவாலிட்டியில் மிக முக்கியமான விஷயம் வந்து ஒழுக்கம் தான். நம்ம தனி மனித ஒழுக்கமும் அதுக்கு பிறகு நம்ம எந்த உழைப்பு கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கான ஃபாலோவர்ஸ் அமைவாங்க. அவங்களும் அடுத்த கட்டம் அவங்க லைஃப்பில் முன்னேற முடியும், ஜெயிக்க முடியும். நம்ம மற்றவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு முன்னுதாரணமாக இருக்கணுன்ற ஆதங்கத்தில் தான் அந்த பதிவை நான் போட்டிருந்தேன். இந்த வீடியோ மூலமாக அதை நான் திரும்பியும் சொல்ல விரும்புகிறேன். எல்லோருக்குமே சொல்கிறது என்னென்னா, நம்ம எந்தளவாவது பாப்புலாரிட்டி இருந்தாலும், இப்போ நான் அவங்க முன்னாடி பேசுகிறதே எனக்கு வந்து இந்த சேனல் கொடுக்குற ஒரு மரியாதை தானே. அதாவது நீங்கள் பேசுங்க சார் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது கான்ட்ரவர்சிக்காக இல்லை, நான் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சி நான் பேசும்போது நான் அதை ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. அதே மாதிரி தான் எனக்கு இருக்கிற ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு கூட என்னை முன்னுதாரணமாக பார்க்கும்போது லட்சக்கணக்கான பேர் இல்லை கோடிக்கணக்கான பேர் ரசிக்கிற ஒரு நடிகர் எந்தளவு வந்து முன்னுதாரணமாக மக்களுக்கு இருக்கணும். பர்டிகுலராக யங்ஸ்டர்ஸ், அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணுற யங்ஸ்டர்ஸ் தான் மிகப்பெரிய லெவலில் தாக்கம் ஏற்படுத்த விஷயம் அது. நம்ம வந்து அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் இதெல்லாம் பரவாயில்லன்ற மாதிரி எந்த விஷயத்தையும் நார்மலைஸ் பண்ணாமல் இப்படி தான் வாழணும், ஒழுக்கத்தோடு வாழன்றதுக்கு முன்னுதாரணமாக நடிகர்கள் இருந்தால் அது நல்லது. ஏன்னா அவங்க எல்லோருக்குமே இங்கே தமிழ் சினிமா பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா பல பேருக்கு வந்து நடிகர்களான பிறகு அரசியலில் வரணும், ஜெயிக்கணும், நானும் அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிற எல்லோருக்குமே நான் கேட்டுக்கிற ஒரு வேண்டுகோள் தான் இது. தனிமனித ஒழுக்கமும் நம்முடைய உழைப்பும் எல்லாமே சேர்ந்து கலையோடு சேர்ந்து வரும்போது அது இந்த சமுதாயத்துக்கே ஒரு முன்னுதாரணமாக மாறி பல வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். அட் த சேம் டைம் நாங்கள்லாம் உங்களை ஆதரிச்சு நாங்கள்லாம் உங்களை ஒரு ஆதர்ஷ புருஷனாக பார்த்து உங்களை மதிக்கவும் முடியும். அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நடக்கணுன்ற எதிர்பார்ப்பில் தான் இந்த வீடியோ பதிவை நான் கொடுக்குறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.